கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல் மூலியமாக இந்த காலை தியானத்தில் பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்து வருகிற இந்த மகா பெரிய கிருபைக்காக இந்த வசனம் மூலியமாக உங்களிடத்தில் பேசுவதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரிடத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை தியானத்திற்காக நாம் ஒரு சில வசனங்கள் நாம் வாசிக்கலாம். நாம் பரிசுத்தமான வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் சொல்லி இங்கே பார்க்கிறோம். இந்த உத்தமம் சொல்லி நம்ம இங்கே பார்க்கும்பொழுது எனக்கும் நமக்கும் ஒரு பிடிக்காத ஒரு காரியம், அதுபோல கீழ்ப்படிதல் பிடிக்காத ஒரு காரியமா இருக்கும். நான் சொல்லும்போது மற்றவர்கள் கீழ்ப்படிந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா மற்றவர்கள் சரியான காரியம் சொல்லும் போது நான் கீழ்ப்படியக்கூடிய அந்த நேரம் வரும்போது அது எனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். கீழ்ப்படியதுக்கு நமக்கு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கும். ஏன் நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா, எதற்காக கீழ்ப்படிய வேண்டும் சொன்னால், கீழ்ப்படிதல் மூலியமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த முடியும். கீழ்ப்படிதல் மூலியமாக தான் நாம் யார் என்றது உலகத்துக்கு நாம் சொல்ல முடியும். கீழ்ப்படிதல் மூலியமாக தான் தேவனுடைய நாமம் மையப்படுவது மாத்திரமல்ல, நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் கர்த்தருடைய அந்த காரியத்தை, கர்த்தரை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அறிவதற்கு பிரயாசப்படுவார்கள். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமானது. ஏன் கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது, நமக்கு முன்மாதிரியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கீழ்ப்படிதலை அங்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார். உலகத்திற்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தவர் ஒரே ஒருவர் மாத்திரம்தான். அவர்தான் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாமும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அவர் கீழ்ப்படிந்தார். சிலுவிலை தம்மை அவர் இங்கே தாழ்த்தினான்னு சொல்லி எங்க வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ராஜாதி ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த ஒளியில் பயங்கரமானவர். எத்தனையோ பேர்கள் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உலகம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமே இல்லை. ஏன் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் வண்ணமாக தேவனாய் கர்த்தர் அங்கே கீழ்ப்படிந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனா கீழ்ப்படிந்த கொடுத்த அந்த காரியத்தை நாம் பார்ப்போமானால், எதற்காக கீழ்ப்படிந்தார் சொன்னால், கீழ்ப்படியாம இருந்த எண்ணையும் நம்மளையும் மீட்பதற்கு, கீழ்ப்படியாமல் நாம் பாவம் செய்து கிட்டு போயிருக்கிற நம்மை மீட்பதற்கு, கீழ்ப்படியாமை என்றாலே என்னன்னு தெரியாம இருக்கிற நம்மை அவர் மீட்டுக் கொள்வதற்கு அவருங்க கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருந்தது. இந்த உலகத்திற்கு கீழ்ப்படுதலை அவர் அங்கே கற்றுக் கொடுத்தார். கீழ்ப்படிதல் என்று என்னன்னு அங்கே அதுக்கு ஒரு விளக்கத்தை அங்கே கொடுத்தார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலியமாக தான் நம்மளுக்கு அங்க கீழ்ப்படிதல் அங்கே உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட தேவனே அங்கே கீழ்ப்படிந்திருக்கிறார். என்னுடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக, நாம் செய்த அக்கிரமத்திற்காக, நாம் செய்த மீறுதலுக்காக அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். ஒரு வசனம் மாத்திரம் நாம் இங்கே வாசிக்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் 63வது வசனம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் சொல் என்று கேட்டதும் அன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளை அவருக்கு விரோதமாக சொன்னார்கள் சொல்லி இங்க பார்க்கிறோம். மனிதனை உண்டாக்கினவர், நாம் காண்கின்ற மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை அங்கே பரியாசம் பண்ணக்கூடிய அந்த காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். இவ்வளவு காரியங்கள் அவருக்கு அங்கே நடக்குது இல்லை? அவமானங்கள், பரியாசங்கள், தூஷண வார்த்தைகள், அவரை கிண்டல் செய்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் அவர் அங்கே கீழ்ப்படிந்தார் சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தார் சொல்லி இங்கே பார்க்கிறோம். கடைசியில கல்வாரிசியில மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணி 3ஆவது உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாமும் பார்க்கிற நம் அனைவரும் ஏன் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும்? ஏன் கீழ்ப்படிதலை தொடர்ந்து நாம் கை கொள்ள வேண்டும்? ஏன் கீழ்ப்படிதலை நாம் தவறவிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொண்டிருக்கிறார்.
ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரியோ கீழ்ப்படிதல் மூலியமாக தான் நான் யார் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த சிந்தனை வரும். நாம் கீழ்ப்படிதல் மூலியமாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே காமிக்க முடியும். நாம் கீழ்ப்படிதல் மூலியமாக தான் தேவனுடைய அன்பை மற்றவர்கள் சொல்ல முடியும். கீழ்ப்படிதல் மூலியமாக மாத்திரமே நாம் உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும். கீழ்ப்படியவே இல்லை என்று சொன்னால், கீழ்ப்படிவதற்கு எனக்கும் ஒரு மிகுந்த தூரம் என்று சொன்னால், அது என்னை நானே நம்மை நாமே அது வஞ்சிக்கக்கூடிய வார்த்தையாக, ஏமாற்றக்கூடிய வார்த்தையாக காணப்படுகிறது. நாம் ஆரம்பத்துல நான் சொன்னது போல கீழ்ப்படிதல்னு சொன்னாலே நமக்கு ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்குது, அதை கடைப்பிடிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனா நம்ம கீழ்ப்படிதலை கடைப்பிடிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் இயேசு சொல்கிறார். கர்த்தரே செய்து முடித்து விட்டு போகிறார். கர்த்தரே நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். கர்த்தரே நமக்கு எல்லாவற்றுக்கும் தலை சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார். உலகத்துல பார்க்கிற மனிதர்களை காட்டிலும் எல்லாரும் மரித்து போனார்கள். நம்முடைய தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ உயிரோடு உள்ளவராக ஜீவனுள்ள தேவனாக வீற்று கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படினால்தான் அவர் மகிமை அடைய செய்தார். தேவன் அவரை கீழ்ப்படினால்தான் அவரை நாம் 2000 வருஷத்துக்கு அப்புறமும் அவரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படினால்தான் இந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பு நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. கீழ்ப்படிதல் என்று சொல்லும் போது சாதாரண நம்ம இந்த காரியத்தை நான் கீழ்ப்படிய மாட்டேன் பிரதர், இந்த விஷயத்தை நான் கீழ்ப்படிய மாட்டேன் பிரதர் சொல்லிட்டு நம்ம சாதாரண தள்ளி விடுறோம். இல்ல, ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே கீழ்ப்படிதல், ஒரே ஒரு மனிதனாலே பாவம் உலகத்துல உண்டாயினது. ஆனால் ஒரே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு அதுல இருந்து ரட்சிப்பு கிடைத்தது, சந்தோஷம் கிடைத்தது, சமானம் கிடைத்தது. மிக முக்கியமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் இந்த உலகத்துக்கு அங்கே கொண்டு வந்தார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் அவருடைய சந்ததிகளாக இருக்கிறோம். கீழ்ப்படிதலை நாம் கை கொண்டு கீழ்ப்படிதலை விட்டுவிடாதபடி கீழ்ப்படிதலோடு நாம் வாழும் என்று சொன்னால் என் மூலியமாக நம் மூலியமாக எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களும் கீழ்ப்படிதலை அவர்கள் கை கொள்வார்கள். எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை அங்கே மையப்படுத்த முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டுமாய் உங்களை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.